ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு கிக்கி குக்கிங். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ டிப்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டிப், நம்ம பாத்திரம் துலக்க தரமான வாஷிங் பவுடர், லிக்விட் இதெல்லாம் உபயோகிக்க கை நல்ல சொரசொரப்பு, கீரல் இதெல்லாமே இல்லாமல் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் நம்ம நல்ல அதில் ஏதாச்சும் ப்ளீச்சிங்கெலாம் இருந்துச்சுன்னா நம்ம கையில் படாமல் இருக்கிறதுக்கு க்ளவுஸ் நம்ம வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது அதில் இருக்க அந்த ப்ளீச்சிங் இது மாதிரி நமைச்சல் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்குனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம இப்போ வரப்போகிற சீசன் நம்ம பண்டிகை சீசன் இல்லையா, அதில் ரொம்பவுமே இனிப்புலாம் நம்ம செய்வோம். அதுக்கு வெள்ளைப்பாகு, சர்க்கரை பாகு இதெல்லாமே அதிகமாக நமக்கு தேவைப்படும். இப்போ அதிரசம் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு வெள்ளைப்பாகுலாம் அதிகமாக தேவைப்படும் இல்லையா. அப்போது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு கம்பி பதத்தில் சர்க்கரை வெள்ளைப்பாகு செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோன்னு சொன்னால் சட்டுன்னு நம்ம திடீர்னு எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே போல் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்டிகை காலங்களில் உங்களுக்கு இது ரொம்பவுமே உபயோகமானதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், சர்க்கரை கேரமல் செஞ்சு நம்ம வச்சுக்கணும். பாயசம், புட்டிங் இதெல்லாம் நம்ம செய்ய கலரை நம்ம சுவையுமே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட கலர் நல்ல ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நட்ஸ், வறுத்த கடலை, முளைவிட்ட பயிறு இந்த மாதிரி வகைகள்லாம் நம்ம சமைக்கும் போதே இல்லறசிகள் சாப்பிட்டுட்டே நம்ம செய்வோம் இல்லைங்களா. இப்படி செய்யும்போது உங்களுக்கு சத்துக்களும் சேரும், அசிடிட்டி பிரச்சனையுமே வராதுங்க. எப்போவுமே சமையல் அதிகமாக செஞ்சிட்டே இருப்பாங்க லேடிஸ். அப்போது அவங்க சாப்பிட்ற நேரம் கம்மியாக இருக்கும் இல்லையா. இதனால் உங்களுக்கு ஹெல்த் ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இதெல்லாம் சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், பருப்பு பாயசம் வைக்கிறப்போ பருப்பை நல்லா வறுத்துட்டு ரவையாக்கி 2ஆம் பாலில் நல்லா வேக விட்டுட்டு வெந்ததும் மில்க் மேடு, வறுத்த நட்ஸ், தேவையான வெல்லம், ஏலத்தூள் இதெல்லாமே நம்ம நெய்யில் நல்லா வறுத்த தேங்காய் துண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கலரி விட்டுக்கணுங்க. கலரிட்டு அதுக்கப்புறமா இறக்க ரிச்சான பருப்பு பாயாசம் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இது உங்களுக்கு கிடைக்கும். பருப்பு பாயாசம் இது போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு, நம்ம இப்போலாம் இனிப்பு பலகாரம்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக பண்டிகை காலங்கள் இருக்கு இல்லையா. இதுவுமே அதுக்கான டிப்ஸ் தாங்க. இனிப்பு பலகாரம்லாம் செய்கிறப்போ சுக்கு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்க. தேவையானப்போ அதை நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப நல்ல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். எப்போல்லாம் நம்ம இனிப்பு செய்கிறோமோ அப்போவுமே இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், நம்ம தயிர் வடை அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி சேர்க்க பூந்தி செய்ய வேணும்னு சொன்னால் கடலை மாவு நல்லா கரைச்சிட்டு எலுமிச்சம்பழம் பிழிகிற கருவி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம ஊற்றி பொரிச்சோன்னு சொன்னால் சின்ன சின்ன சைஸாக பூந்தி உங்களுக்கு கிடைக்கும். பூந்தி ரொம்ப சின்ன சின்ன சைஸாக உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் இது போல் டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எலுமிச்சம்பழம் நம்ம எப்பவுமே பிழிகிற கருவி நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், துருவிய கேரட் அப்படி இல்லைன்னா துருவிய தேங்காயை இட்லி தட்டில் ஊற்றி குழிகளில் பரப்பி அது மேலே இடியாப்பம் பிழிஞ்சு அப்படி இல்லைன்னா இட்லி வாத்து வேக வச்சோன்னு சொன்னால் ரொம்ப டேஸ்டான ஒரு டிஷ் உங்களுக்கு ரெடியாகி கிடைக்கும். இது ரொம்பவுமே உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவும் உங்களுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், அப்பளம், வற்றல் வகைகள்லாம் நம்ம மிளகாய் இது போல் உணவுப் பொருட்களை வெயிலில் காய வைக்கிறப்போ ஒரு தட்டில் 2ஆக பரப்பி பலகை மேலே பாத்திரங்கள் தேய்ச்சி நல்லா வடிக்கிற இரும்பு கூடை அப்படி இல்லைன்னா நம்ம நெட் கூட யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் போட்டு நம்ம 4 பக்கமும் கல் வச்சு நம்ம காய வைக்கும் பொழுது காக்கா, புறா இதெல்லாமே அதை சேதப்படுத்தாமல் இருக்குங்க. தூசு தும்பு எதுவும் படாமல் இருக்கவும் இது ரொம்பவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப், கோதுமை மாவில் பிஸ்கட் செய்கிறப்போ மாவை சப்பாத்தியாக தேய்ச்சி அது மேலே எலுமிச்சம்பழம் பிழியும் கருவியை வச்சு நம்ம அழுத்தினோன்னா வட்ட வட்ட புள்ளிகளோட கூடிய டிசைன் நமக்கு கிடைக்கும்.
இதை வந்து நம்ம பொரிச்சு எடுத்தோன்னா அழகான டிசைனுடைய கூடிய பிஸ்கட்கள் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன வியூவர்ஸ், நம்ம வீடியோவில் சொல்லியிருக்க எல்லா தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இதில் வந்து எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் கீப் சப்போர்ட்டிங் கிகி குக்கிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம்.